எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். ஒருத்தவங்க மைதா மாவு வச்சு ஒரு மைதா அப்பம்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஆனால் அது பார்க்க பேக்கரியில் கிடைக்கிற தேங்காய் பன் மாதிரி தான் அந்த வீடியோவிலையோ ஃபோட்டோவிலையோ நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவங்க பிச்சு காமிக்கிறேன்னு பிக்கும்போது பிக்கவே முடியல. அதே மாதிரி அதை அப்படியே அழுங்காமல் கட் பண்ணி பிக்கிற மாதிரி எடிட் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. உண்மையாகவே அது சாஃப்டாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி அது டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ இந்த மைதா அப்பத்தை ரெடி பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். தோசை ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஊற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1/4 கப் தேங்காய் துருவல், 3 ஸ்பூன் சுகர், கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து கரைச்சி வச்ச மாவை தோசை மாதிரி ஊற்றிக்கணும். அடியில் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச தேங்காய் துருவலை உள்ளே வச்சு அப்படியே மடக்கி எடுத்தால் மைதா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது எனக்கு மடித்து எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இந்த மைதா மாவு வச்சு செஞ்ச இந்த அப்பம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பார்க்க ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு நம்ம எடுக்கும்போது அழகாக தெரியுது. ஆனால் இதை வந்து கையில் தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இழுக்க முடியல. அதனால தான் அவங்க வீடியோவில் காட்டும்போது இழுக்க முடியல, அழுங்காமல் கட் பண்ணி எடிட் பண்ணி விட்டுட்டாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹார்டாக தாங்க இருக்குது கொஞ்சம். மெல்லவே முடியலைங்க, கஷ்டமாக இருக்குது மெல்றது. பேச முடியல, சொல்லவும் முடியல. ரொம்ப சவக்குன்னு மெல்லவே முடியல. ஆக்சுவலாக இந்த மைதா மாவு நம்ம போட்டோம் இல்லையா மேலே, அதில் எந்த விதமான ஒரு டேஸ்ட்டுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம அதில் உப்பும் போடல, இனிப்பும் போடல, ஒரு டேஸ்ட்டுமே அதில் இல்லை. இதை அப்படியே சாப்பிடும்போது உள்ள இருக்கிற தேங்காய் அப்படியே பச்சை வாசனை தாங்க அடிக்குது. ஆனால் அது டேஸ்ட் நல்லா இருக்குது. எப்பயுமே இனிப்பு, ஏலக்காய், தேங்காய் சேர்ந்தா வந்து அதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதை ஒன்றா சாப்பிடும்போது அந்த மைதா மாவு கடிக்க முடியாமல் கடிக்கிறதுல அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் தெரியாமல் போயிடுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் சாப்பிட முடியாது. ஏன் குழந்தைங்கனாலையும் இது சாப்பிட முடியாது. மேலே நம்ம எப்படி தேங்காய் பன் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பன் வந்து சாஃப்டாக இருக்குது, அதனால் நம்ம தேங்காய் டேஸ்ட் நல்லா தெரியுது. ஆனால் இது தேங்காய் டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது. நம்ம எப்படா மெல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹார்டாக இருக்குது. பாருங்க, இழுத்து பார்த்தாவே ஹார்டாக தான் வருது. இழுத்து பார்த்தாவே ஹார்டாக தான் வருது. கொஞ்சம் கஷ்டம்தான் சாப்பிட்றது. அப்படி ஒன்றும் டேஸ்ட்டும் ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, உள்ளே இந்த தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல் வரும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா போளி தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இந்த மாவை பிணைஞ்சு போளி வந்து செஞ்சுருந்தா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருக்கும். இது இவ்வளவு கஷ்டப்பட்டு மாவை கலக்கி ஊற்றி சுடுறதுக்கு பேசாமல் இதுக்கு போளியே நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். இதுக்கு இந்த மைதா மாவை கலக்கி தோசை மாதிரி ஊற்றி அதை மடிக்க முடியாமல் மடித்து அப்படி சாப்பிட்றதுக்கு, அதுவும் கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு இதை மாவாக பிணைஞ்சு போலியாக தட்டி போட்டு சாப்பிட்ருந்தா இன்னும் சூப்பராக சாப்பிட்ருக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது ரெண்டுமே வேஸ்ட்டு தான், சாப்பிட முடியாது. ஆக்சுவலாக யாருனாலையுமே சாப்பிட முடியாது. ஸோ என்னை மாதிரியே செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆனால் இதை சாப்பிட முடியாது. என்னால் இதை சாப்பிட முடியல. நான் இனிமேல் இதை வீட்டில் செய்ய மாட்டேன். இன்றைக்கி நம்ம இந்த மைதா அப்பம் தான் செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை செஞ்சு பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.